உன் கணவனுடைய மனதை பார்த்தேன். ஒரு விஷயத்துல பிடிவாதமான நிலைகள்ல இருக்கிறார். அவர் மனம் இறங்கி விட்டா உன் மகளுடைய மனமும் இறங்கிடும். அந்த பிள்ளைகிட்ட நீ பேசுனியா? ஆனா நான் பேசினேன். அவ மனத்தை பார்த்தேன். அவருடைய கண்டிஷனுக்கு நம்ம இப்போ போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கா. ஆனா அவ எடுத்த எடுப்புக்கு பிரிந்திருக்கிறது தான் நல்லதுன்னு அவன் முடிவு எடுத்தாலும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமென்னு நீ நினைக்கிற. ஆனா பிரிஞ்சு வரணும்னு நீ சிந்திக்கிறியே, அந்த ஒரு விஷயத்துல தான் இங்க புள்ளி வைக்க வேண்டியிருக்கு. ஒரு வாழ்க்கையை பிரிப்பது பாவம் இல்லையா? அதுக்காண்டி என் பிள்ளை என்னை விட்டு போனது பாவம் இல்லையா அப்படி நீ கேட்ப. உண்மையா இல்லையா? பிள்ளைக்கு எத்தனை வருஷத்துல தோண்ட தூக்கிட முடியும்? இருந்தாலும் அந்த மனநிலை எப்படி இருக்கிறத பார்த்து உன் எண்ணத்தை நிறைவேற்றினேன். கால் ஒன்றுவா. எண்ணிலாரும் தவத்தோன் அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி உன் பக்கத்துல தெளிவாக விடையை கொண்டு வந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. இவ்வளவு நாள் சோதனை கடந்தாச்சு. தொடங்கிக்கலாம். வியாபாரத்தை வெற்றி ஆக்கி தரேன். நல்லா யாருக்கு தான் வச்சுக்கா. அடுத்து வரும்பொழுது உடல்நிலை நல்லா அமையுமே. கணக்கில் வரல, பார்த்து சொல்லு தைரியமா. கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி, காட்டி பார்க்கிறேன். பழனி மலை எல்லை. ஏ அப்பா, நிறைய வந்திருக்கா. பழனி மலை முருகா, பழனி திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனுக்குத்தான், ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தான். பொம்பளை பிள்ளைய பத்தி யாரும் கேள்வி வச்சிருக்கீங்க? இளமை நில்லாது யாக்கை, யாக்கை நிலையாது வளமையோ செம்மையோ பழம் ஒன்று தாராது. யாக்கைனா என்னதுமா? என்னது? இளமை நிலையாது. யாக்கைனா உடல். இந்த உடலுக்கு என்னைக்கும் இளமை இருக்குமா? இருக்காது. பிள்ளை எங்கப்பா இருக்கு? இது யாரு? என்ன செய்து இவளுக்கு? நீங்க கொஞ்சம் விலகி இருக்கலாமே. நீ கொஞ்சம் காலில் வந்துட்டு வரலாமே. பக்கத்துல வரலாம். நிமிர்ந்து கண்களை மூடி உட்கார். பார்க்க என்னையும் மட்டும் நினைச்சுக்கா உள்ளத்துக்குள்ள. சரி, கால் வந்துட்டு வரலாம். மூலாதாரத்திலிருந்து இந்த உச்சந்தலை வாயிலாக ஒரு வகையான அதிர்வு ஆற்றல் தலைக்கு மேல இருக்கிறத மாதிரியே ஒரு பிரம்மை இருக்கு. அந்த பிரம்மையில இரவில் தூக்கம் வராத உள்ள உளைச்சல், அப்படி விடிய விடிய முடிச்சுக்கிட்டே இருக்கிறது, எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிடுறது. எதுக்கு நம்ம வாழுதோம் இந்த உலகத்துல, நம்ம செத்து போயிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறது. இது எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விடுத அப்படின்னு உள்ளுக்குள்ளே யாரோ நம்மளை தூண்டுறத மாதிரி உள்ள ஒரு பாவனை, இதெல்லாம் உனக்கு இருக்கு கருப்பசாமி. இது யாரோ ஏவி விட்டதுதான், ஆனா இது இயற்கையானது இல்லை அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பமும் இருக்கு. காலம் சரிதானே? இது சரியாக்கணும், அவ்வளவுதானே? சரியாக்கிடுவோம். பெரிய விஷயமா
கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்காந்துக்கா. நீங்கெல்லாம் சாமியை மட்டும் தான் சிந்திக்கணும், அவளை சிந்திக்க கூடாது. ஓகே, கண்ண முடிக்காமா கொஞ்ச நேரம். இந்தா இதை தேய்ச்சி குளிச்சுக்கலாம். ஒரு முறை காலைல வந்து கூப்பிட்டோம். மடியில் வச்சுக்காங்க. என்னை நினச்சிக்கிறத சாப்பிடு. இன்னையிலிருந்து உன்னுடைய மனநிலைகள் மாறி போயிடும். கொடி சுவாதிஷ்டானம் அடைபட்டு கிடக்க சுவாகா நமச்சிவாய். இன்னையிலிருந்து அடங்கிருப்பா. தைரியமா இருங்க. வரலாம். இன்னைக்கு இந்த ஒரு கேள்விக்கு தான் வேட. அடுத்து உள்ளது பின்னால பேசுறேன். வெற்றி உண்டு. கர்மசாமி என் தங்கை காளிக்கு பணி செய்யும் மனிதன். காலில் விழுந்து வரலாம். கொடுவாளை ஏந்தி கொடுப்பான். என்னப்பா வேணும் உனக்கு இப்போ? கொஞ்சம் காலில் விழுந்துக்கலாம். என்னன்னு கேட்குறேன். அம்மா நீ வாரியா, என்ன விஷயம்? ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு பார்ப்போம். ஆத்தா செய்வன வீவன கோளாறு ஒன்றும் இல்லைன்ட்டா. ஆனா இப்போ காலங்கள் போதாது. இதற்கு முன்னால் கை கொடுத்த தேவதை கொஞ்சம் விலகி நிற்பதாக உள் மனதுக்குள்ள ஒரு கவலை. அவ என்னைக்கும் அந்த துணையை கொடுக்க வைக்கிறேன். இன்னும் 6 மாதத்துல உன்னுடைய கடன்ல பாதியை நான் தீர்த்து தரேன். எந்த பாதையில பணம் வருதுன்னு உனக்கே தெரியாது. அந்த உதவியை நான் செய்வேன். கால் கர்மசாமிக்கு இப்படி வெற்றி உண்டு மகனே. செல்வாக்கா இருக்கலாம். இந்த காசு பல கோடியா மலரும். அதே பழனி மாமலை தலைவன் தலைவி கணவன் மனைவி கட்டழகு தங்க மகள் திருநாளோ. என்ன வேணும்? அப்பா நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ. 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே விவசாயத்துல முற்றுப்புள்ளி வைத்து அதனால பலன் வராம நிறுத்தி வச்சாச்சு. ஓடுற வண்டிய ஓடாம கெட்டி வச்சாச்சு. புரியுதா? அதனால இடம் நமக்கு இருக்குமா இருக்காதா, கைவிட்டுட்டு போயிடலாமாங்கிற மனக்குழப்பம் தோன்றியாச்சு. அடுத்தவனார வந்துச்சா, சொந்தக்காரனார வந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் இதை தீர்த்து வைக்கணும். இருக்கிற மனையில ஒரு மனை கைவிட்டு போகக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இதை மாத்தி தெளிவாக்கி தந்தா போதும்ல. காலில் ஒன்று வரலாம். அதனால இது ஒரு மாய மாந்திரிகத்தாலான ஒரு தடை. இந்த தடங்கல்களை நீக்கி உங்களை செம்மையா வாழ வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஆனா உன் இடத்து தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தேன். அந்த மேற்கு மூலையில வடபால்ல நிலமே கொஞ்சம் வெடிச்சது மாதிரி இருக்கு. பார்த்திருக்கியா நீ? ஒரு பக்கம் வெடிச்சது மாதிரி இருக்கு. ஒரு சப்த உணர்வும் கேட்கு. அதுல என்ன இருக்குங்கிறத பார்த்து தெளிவு பண்ணி தரேன். கால்
இந்தா இந்த கனியை வீட்டுக்கு கொண்டு போ, ஜெயிச்சு தாரேன், பணமெல்லாம் வர்றதுக்கு வழிவகுத்து தாரேன், என்னை இருந்து பார்த்துட்டு போங்க. ஆத்திரப்படக்கூடாது, பிறகு பேசலாம். நல்லா இரு மக்களே. அரியபுரம் வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்க. என்ன கோயில் தான் அது? ஒரு அம்மன் கோயில் இருக்க. அம்மன் கோயில் இருக்க. இடதுபுறத்துல போனா ரயில் ரோடுல கிராஸ் பண்ணிடுவோம்ல. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், திருமால் மருகா வடிவேல் முருகா. என்னப்பா வேணும்? இந்த வருஷத்துல அந்த பாக்கியம் இருக்கு. வார வெள்ளி போய் அடுத்த வழி உன் மனைவியை கூப்பிடுவான். முருகனே வந்து பிறப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு ஆனந்தமடைவார். நேற்று ஒருத்தன் வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டு இருக்கான், கருப்பசாமி நான் ரொம்ப தொழிலும் இல்லாம எங்க குடும்பம் ஒற்றுமை சேராம நானும் என் முன்னாட்டியும் அனாதையா இருக்கும் அப்படின்னு கேட்டு வந்தேன். ஆனா உன் குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கி தாரேன், தொழிலையும் நல்லாக்கி தாரேன், உனக்கு வெற்றிவேல் முருகன் என்று பெயர் வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளையும் தாரேன்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி என் குடும்பம் ஒற்றுமையாயிடுது, தொழில் கிடைச்சாச்சு, ஆம்பளை பையன் பிறந்தா வெற்றிவேலான்னு பேரும் வச்சாச்சின்னு போட்டுருக்கான். ஒரு வாட்ஸ்அப்ல இருக்கு. நேற்று தான் நானே பார்த்தேன். அத மாதிரி இவனுக்கு ஒரு வேல்முருகன் பிறக்க போறான். இவன் வேதனையெல்லாம் தீர்க்க போறான். நிலக்கோட்டை அந்த எல்லைக்குள்ள நான் கருப்பசாமி காளியோட காத்து இருக்கேன். நிலக்கோட்டையில நான் கருப்பசாமி இருக்கும்ல, என்னத்தா கால் விட்டுவான். அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு, நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு, செய்த தர்மம் தலை காக்கும் தக்க தருணத்தில் கொடுத்தது காத்து நிற்கும். வரலாம். நிறைய பேர்களுக்கு பண உதவி செஞ்சு வாழ வச்சிருக்க. ஆனா அவங்க வாங்கினவங்க எல்லாம் இப்போ உன்னை கண்டுக்கிடாம உன்னை வேதனைப்படுத்தி வச்சிருக்காங்க. இதனால நீ இப்ப கடன் பட்டிருக்க, வச்சிருக்க தொழிலை சரியா ஓட்ட முடியாத துன்பம் இருக்கு. ஆனா இதுல போலீஸ் வழக்குகள் வந்தா நம்ம பணமெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. அந்த வழிக்கு நம்ம போகணுமா? அந்த நிலைகளை நான் வெற்றியாக்கி உனக்கு வாங்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா, முடிச்சிருவோம். கரெக்டா 3 மாதம் கால அவகாசத்துல முடிச்சிருவோம். உனக்கு பணம் ஒரு 7 பேர்கிட்ட இருந்து ஒரு பல்க் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி தரேன். அது போக உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் தர வச்சு நீ யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க விஷயத்தை நான் முடிச்சு தந்துருக்கேன். இதற்கிடையில உனக்கு தக்க துணையாக நின்று பணம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே கைவிட்டு போயிட்டாங்க. அதனால அதுக்கு தகுந்த ஒரு அன்பு பாசத்தையும் கொடுத்து அருமையான வாழ்க்கையும் சேர்த்து தாரேன், பணத்தை வாங்கி தாரேன். வேற என்ன வேணும்? எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறேன். அப்படி இருந்து என்ன பார்த்துக்கா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்பா